இளம் தலைவரை ஒரு விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. கோர்ட் என்ன பண்ணுதுன்னா, காரி துப்பி அனுப்பிச்சிருச்சு. இதெல்லாம் ஒரு கேஸே இல்ல, போயிடுங்க அப்படி சொல்லி. இப்ப இத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தணும். என்ன பண்ணலான்னு பாக்குறாங்க. இந்த மாதிரியான ரூட் மாஃபியா, காசுக்கு வேலை பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்கள திரும்ப இவங்கலாம் ரெகுலரா இப்ப நாமெல்லாம் முன்னாடி இருந்தே பதிவுகள் போட்டுட்டு இருக்கோம் சோசியல் மீடியால. கழகத்த பத்தி. ஆனா இவங்கலாம் திடீர்னு வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இவங்களெல்லாம் யூஸ் பண்ணி பதிவுகள போட்டு ஸ்ப்ரெட் பண்ண விடுறது. இதுதான் ரூட் மாஃபியாவோட வேலை. இவங்களோட எச்ச புத்தித்தனம் இந்த வேலை தான் நம்மளுக்கு காட்டும். மக்களை நீங்க யோசிச்சு பாருங்க. இவங்களோட பதிவுகள்லாம் போய் பாருங்க. இவங்களோட பிசினஸ் வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது மட்டும் அப்பப்ப தலை காட்டி, அதாவது பேமெண்ட்டுக்கு ரெகுலராலாம் அவங்க ஒர்க் பண்ண முடியாதுல்ல. கழகத்துக்காக, கட்சிக்காக ஒர்க் பண்றவங்கன்னா ரெகுலரா ஒர்க் பண்ணுவாங்க. ரெகுலரா பதிவுகள் போடுவாங்க. அதுதான் கட்சிக்காக ஒர்க் பண்றது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேமெண்ட்டுக்காக ஒர்க் பண்றவங்கள நல்லாவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பதிவுகள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பப்போ ஒரு பதிவு போடுவாங்க. அப்பல்லாம் ஏதோ சம்பவம் நடந்திருக்கும். அந்த மாரி டைம்ல மட்டும் தான் காசுக்கு வேலை பார்க்குறவங்களும், கட்டுன மனைவியும் வித்தியாசம் இருக்குல்ல. இவங்கலாம் காசுக்கு வேலை பார்க்குறவங்க. நன்றி, வணக்கம்.